ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு மினி vlog தான். என் பொண்ணுக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். பாதாம் முந்திரி நேற்று கொடுத்ததே அவள் இன்னும் சாப்பிடல. தட்டில் அப்படியே எறும்பு முச்சு போய் கிடக்கு. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சோண்டு இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. இது ரெண்டுத்தையுமே நம்ம வேக வச்சு இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நேரம் தண்ணியில் 5 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அது பேசாட்டுக்கு அதில் இருக்க மண்ணெல்லாம் வெளியேறி வந்துடும். எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவர் இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் தான் வருது. இவர் பேர் பார்த்தீங்கன்னா டிங்கு. கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கப்ப கீரைன்னு சத்தம் கேட்டுச்சு. சரி ஒரு கீரை கட்டை வாங்கிடலாம்னு சொல்லி போனேன். அங்கே பார்த்தா நிறைய கீரை வச்சிருந்தாரு. எந்த கீரை வாங்குறதுன்னு சொல்லி எனக்கே தெரியல. எங்கள் அத்தை பார்த்தா கடைசியில் இந்த குமிட்டி கீரையை வாங்குமா, பருப்பு போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குண்டாங்க. நானும் அந்த கீரையை வாங்கிட்டேன். ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. வாரத்தில் 4 நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து கீரை வித்துட்டு வந்துருவாங்க. இது அப்படியே அறுத்தோடனே அப்படியே கொண்டு வந்துருவாங்க. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். எனக்கும் கீரை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த குரங்கு இருக்குது எங்கள் ஏரியாவில், அதை சுத்தமாக வளர்க்கவே விடாது. அப்படியே கீரை கொண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா என் மகன் அந்த புறாவை கொடுத்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவளை சத்தம் போட்டுட்டு போய் பார்த்தா சக்கரவள்ளி கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஸ்வீட் கார்னையும் கட் பண்ணி அதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் நேற்று என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். வெள்ளரிக்காய், கொடிமந்திரி, அப்புறம் செவ்வாழைப்பழம், அந்த மாதிரி இன்னும் கொய்யாப்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதில் ஒரு 3 ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து நான் அப்படியே கட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். இதில் பாதி என்னமோ என் வயலில் தாங்க போகும். என் மகளுக்கு கான் தான் ரொம்ப பிடிக்கும். எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு அதை தான் அவள் சாப்பிட்டா நான் நினச்ச மாதிரியே. நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.